வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் திருவடி போற்றி. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். என் சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. அனைத்து பேராசிரியர்கள் மற்றும் மெய்யன்பர்கள் அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கம். இறைஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்களின் பார்வையில் வேதாத்திரிய தத்துவங்கள் என்ற புத்தகத்தில் பாகம் 2 மகிழ்ச்சியே மனதின் தேவை என்ற தலைப்பில் நாம் சிந்திக்க இருக்கிறோம். நீங்கள், நான், நாம் எல்லோரும் மகிழ பிறந்தவர்கள். நிலவின் ஒளியை குடிக்க பிறந்தவர்கள். நீல வான்வெளியில் இழுக்க பிறந்தவர்கள். ஐந்தே புலன்கள் ஆயினும் என்ன, ஒவ்வொரு புலனின் வாசலின் வழியே 1000 மற்றும் கோடி மகிழ்ச்சி. பூமியை சுற்றும் கடலை போல சுற்றி சுற்றி மகிழ்ச்சி. இதை அறிந்து கொண்டவன் ஞானி ஆகிறான். இது கவியரசு வைரமுத்து அவர்களின் வரிகள். பாரதி அவர்களோ எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் என்கிறார். மகரிஷி அவர்கள் இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவா, எங்கும் இன்ப ஊற்றாய் பெருகும் இறைவா என்று பாடியுள்ளார்கள். இதேபோல் இந்த மகிழ்ச்சியே மனதின் தேவை மிக முக்கியம் என்பதை பற்றி இச்சிந்தனையில் காண்போம். நமது அருட்தந்தை மகரிஷி அவர்கள் வாழ்க்கை தத்துவங்கள் 12 முதல் 6 தேவைகள் 3, காப்புகள் 3 என்ற 6 பகுதிகளை பற்றி சிந்தனை செய்துள்ளோம். ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் சொல்லும்போது இந்த வாழ்க்கை தத்துவம் 12 முதல் 6 என்பது எல்லா உயிரினத்திற்கும் பொருந்தும் என்று சொல்லியிருக்கிறார்கள். தேவைகள் 3 எல்லா உயிரினத்திற்கும் உண்டு. அதே போல காப்புகள் 3 எல்லா உயிரினத்திற்கும் பொதுவாக இருக்கிறது. அவை தன்னை காத்து கொள்ள வேண்டும். ஆனால் இதற்கு அடுத்து வரக்கூடிய 6 பகுதிகள் மனிதனுக்கு மட்டுமே பிரத்யேகமானது என்கிறார்கள். மனிதனுக்கு மட்டுமே என்று சொல்லும்போது அந்த 2வது பகுதியில் இருக்கக்கூடிய கடைசி 12வது தத்துவம் என்பதுதான் முழுமை பேறு முக்தி என்று 12வது தத்துவம். அப்படி என்றால் நாம இதிலிருந்து என்ன உணர்ந்து கொள்ளலாம்? முழுமை பேறு முக்தி ஞானம் என்பதை அடையக்கூடிய தகுதி மனிதன் என்ற ஒரே ஒரு உயிரினத்திற்கு மட்டும்தான் இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம். அப்போ மற்ற உயிரினங்கள் 5 வரை உள்ள உயிரினங்கள் எல்லாம் தேவை நிறைவு செய்து கொண்டு, காப்புகளை நிறைவு செய்து கொண்டு, உடல் உயிர் இணைப்போடு இருந்து இங்கு வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும். அப்போ அவற்றின் வாழ்க்கை நோக்கம் என்ன என்றால், அவையும் எதற்காக உடலோடு உயிரோடு இணைந்து வாழ வேண்டும்? அப்படி இணைந்து வாழ வேண்டும் என்று சொன்னால்தானே தேவைகள் காப்புகள் நிறைவு செய்ய முடியும். அப்போ அந்த தேவைகளும் காப்புகளும் உடல் உயிர் இணைந்து வாழ்வதற்கு என்று சொல்வார்கள். அப்படி இருக்க வேண்டும் என்றால் 6ம் சரியாக இருக்க வேண்டும். அவைகளும் அதை நிறைவேற்றிக் கொள்கிறது. அவை உயிரோடு இருக்க வேண்டும் என்று அதற்கும் ஒரு எண்ணம் இருக்கிறது. அதற்கு ஒரு காலகட்டம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி அது வாழ்ந்து கொண்டிருக்கும். மனிதனுக்கு எப்படி 120 ஆண்டுகள் என்று சொல்லுகிறோமோ அதே போல ஒவ்வொரு 5 உயிரினத்திற்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒரு கால வரையறை வேறுபடும். அந்த தாவரங்களிலே சில செடிகள் குறுகிய காலம் வரைதான் இருக்கிறது. சில மரங்கள் 1000 ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கக்கூடிய மரங்களை பார்க்க முடிகிறது. 1000 ஆண்டாக இருக்கக்கூடிய ஒரு மரத்தை மேற்கு தொடர்ச்சி மலையிலே ஒரு டென்ஸ் ஃபாரஸ்டுக்குள் நம் இறைஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்கள் பார்த்ததாக கூறியுள்ளார்கள். பாதுகாப்பாக பராமரிக்கிறார்கள். இன்னும் தளர்ச்சியாக இருக்கிறது. 1000 ஆண்டுகள் என எழுதியிருந்ததாக கூறியுள்ளார்கள். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் கருமையத்தை அடிப்படையாக கொண்டு இருக்கிறது. அந்த வாழும் காலம் வரைதான் அது வாழ்ந்தாக வேண்டும் என்பதற்காக இந்த தேவைகள் காப்புகளை நிறைவு செய்கிறது. அதே போல 5 வரை உள்ள ஜீவன்களை பார்த்தோம் என்றால், அதாவது எறும்பு 28 நாட்கள் தான் வாழும் என்கிறார்கள். அப்போ ஒவ்வொரு உயிரினத்திற்கும் வாழும் நாட்கள் ஒரு குறிப்பிட்ட நாட்கள் இருக்கிறது. அதை முழுமையாக வாழ்ந்து முடிக்கிறது. அந்த 5 ஜீவன் வரை அதற்காக அதன் தேவைகள் காப்புகள் நிறைவு செய்து கொள்கிறது. அப்போ அதற்கு ஞானம் முக்தி என்ற ஒரு நோக்கம் இல்லை என்றாலும் அது வாழ்வதற்கு நோக்கம் என்ன என்று கேட்டால் அது அழுத்தம் சுவை
மனம், ஒளி, ஒளி என்ற 5ஐயும் அது உணர்வதற்காகத்தான் வாழ்கிறது. இந்த 5 உணர்வுகளையும் உணர வேண்டும் என்பதுதான் நோக்கம். அது இருந்தால்தான் உணர முடியும். இறந்தால் உணர முடியாது. அப்போ அதை உணர்ந்து கொள்வதற்காக வாழ்கிறது. இப்போ அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, மனம் இதை உணர்த்தியது யார்? அந்த 5 அறிவு ஜீவனின் மனம். மனம் உணர்ந்த அடுத்த கணம் மனதின் அடித்தளமாகிய அறிவாகிய தெய்வம் அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, மனம் இந்த 5ஐயும் உணர்கிறது. இதுதான் 5அறிவு ஜீவன் வரை இருக்கக்கூடிய நோக்கம். அதுதான் 5அறிவை காலங்காலமாய் உணர்ந்து விட்டதே. அப்படி என்றால் இன்னும் இந்த 5ஐ உணர வேண்டுமா? அதைவிட அடுத்து அது நிறைவு பெற்ற பிறகு இறை உணர்வு பெறுவதற்குத்தான் மனிதன் வந்து பல லட்ச காலம் வந்து விட்டதே. அடுத்த உணர்வை உணர்வதற்குத்தானே இறைநிலை மனிதன் என்ற 6வது அறிவை கொடுத்து மனிதனை படைத்தது. இவன் வந்து பல லட்ச வருடம் ஆகிவிட்டதே. இன்னும் எதற்கு ஓரறிவு முதல் 5அறிவு ஜீவனெல்லாம் இருந்து கொண்டிருக்க வேண்டும்? அதனுடைய வாழ்க்கை நோக்கம் நிறைவேறிவிட்டது அல்லவா? அப்புறம் எதற்கு அவையெல்லாம் இருக்க வேண்டும் என்று ஒருவர் கேள்வி கேட்டாராம். உண்மைதான், அவற்றின் நோக்கம் நிறைவேறிவிட்டதுதான். இருந்தாலும் அது அதை தொடர்ந்து செய்து கொண்டே இருந்து கொண்டேதான் இருக்கிறது. எதற்காக என்று சொன்னால் மனிதன் ஞானம் அடைவதற்காக அவையெல்லாம் இருந்து கொண்டிருக்கிறது. அவையெல்லாம் உதவி கொண்டு இருக்கிறது. அவையெல்லாம் இல்லை என்றால் மனிதன் 1 மாதம் கூட உயிரோடு இருக்கவே முடியாது. நன்றாக சிந்தித்து பார்த்தால் இப்போ ஓரறிவு ஜீவன் முதல் 5அறிவு ஜீவன் வரை எங்க வேலையெல்லாம் முடிந்தது என்று சொல்லி அவையெல்லாம் அழிந்து விட்டது. மனிதன் மட்டும் நீங்கள் இறை உணர்வு உணர்ந்து கொள்ளுங்கள் என்று அவையெல்லாம் இல்லை என்று சொன்னால் மனிதனால் வாழவே முடியாது. மனிதன் இறை உணர்வு பெற வேண்டும் என்பதற்காக ஓரறிவு முதல் 5அறிவு வரை ஜீவன்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அவைகள் கேட்கிறது, எப்பத்தான் இறை உணர்வு பெறப் போகிறீர்கள்? உங்களுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாங்க எவ்வளவு நாள் தான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது? நீங்கள் உணர்ந்த மாதிரியே தெரியலையே என்று ஒவ்வொரு விலங்கினமும் தாவரமும் கேள்வி கேட்கிறது. அப்போ அவற்றையெல்லாம் நாம் நிராகரித்து வாழ முடியாது. அதற்கு மதிப்பு கொடுக்கிறோமா என்றால் இல்லை. மனிதன் ஓரறிவு முதல் 5அறிவு வரை உள்ள உயிரினங்களை அழிப்பதில் எவ்வளவு முனைப்பு காட்டுகிறான் தெரியுமா? அமேசான் காட்டையே தீ வைத்து அழித்துக் கொண்டிருக்கிறார்கள். தீயில் அது அழிந்து விடுகிறது என்று சொல்கிறார்கள். ஆனால் அழித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே போல எத்தனை உயிரினங்களை நாம் அழித்துக் கொண்டிருக்கிறோம். காடுகளில் எல்லாம் உயிரினங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. அங்கு போய் ரிசர்ட் கட்டுகிறேன் என்று சொல்லி பாதைகள் அமைத்து வாகனங்களை நிறுத்தி அவற்றின் வாழ்வாதாரத்தை கெடுத்து மனிதன் அங்கே அனுபவிக்கிறான். ஆக அவை இல்லாமல் நாம வாழ முடியாது. ஒவ்வொரு ஜீவனும் ஒரு ஜீவனுக்குள்ளாக அதை சாப்பிட்டு சரி பண்ணி கொள்கிறது. ஆக அவை இருந்தால்தான் மனிதன் வாழ முடியும். இப்போ 5அறிவு வரை இருக்கக்கூடிய ஜீவன்கள் அனைத்தும் இந்த தேவைகள் 3 காப்புகள் 3 என்ற 6லே சரியாக அது தேவையானவரை வைத்துக் கொள்கிறது. காப்புகளின் அளவில் மட்டும் அனுபவித்துக் கொள்கிறது. அவ்வளவுதான். அது விதி மீறல் எதுவும் மீறுவது இல்லை. இந்த வாழ்க்கை தத்துவம் என்ற முதல் 6 பேப்பரில் 5அறிவு ஜீவன் வரை எல்லா உயிரினங்களும் ஆல் பாஸ் ஆகிவிடுகிறது. அது பெயிலாகவே இல்லை. விலங்கினங்கள் பெயிலாக மாட்டாது. இந்த முதல் 6 தத்துவங்களில் மனிதன் என்ன ஆனான் என்றால் எல்லா மனிதனும் இந்த 6 பேப்பர்ல மேக்சிமம் 6லும் பெயில் ஆகி விடுகிறான். சில பேப்பர்ல பாடல பெயில் ஆகி விடுகிறான். சிலர் ஒரு டிஜிட்டல் எடுத்து இருக்கிறார். 6 பேப்பரிலும் அரியர் பேப்பர் வைத்திருப்பவன் மனிதன் மட்டுமே. 6 பேப்பரும் அரியர். இந்த 6லும் தேவைக்காக என்று இவன் பயன்படுத்தவில்லை. தேவையை மீறுகிறான். காப்புகள் என்ற அடிப்படையில் காத்து கொள்வதற்காக மனிதன் அதை விட்டுவிட்டு வேறு ஏதோ ஒரு ஆடம்பரமான ஒரு நிலையை அடைகிறான். இப்போ தேவைகளையும் காப்புகளையும் சரியாக அளவோடு அவன் பயன்படுத்தி நிறுத்தி கொள்ளவில்லை. அளவை மீறி கொண்டிருக்கிறான். அளவை மீறுவதில் அளவில் அதிகம் என்றால் தேவைகள் என்பதில் முதல் 2ல் ஒவ்வொரு மனிதனுக்கும் 1 டிஜிட் மார்க் தான். 5 மார்க், 6 மார்க், 2 மார்க், 7 மார்க் என்று வாங்கியிருக்கிறான். பாஸ் பண்ண வழியே இல்லை. இப்போ தேவைகள் 3ல் பசி, தாகம், தட்பவெப்ப பாதுகாப்பு இவற்றிலிருந்து எந்த இரு தேர்விலும் தேர்ச்சி அடையவே வழியே இல்லை.
அவன் 2 மார்க் என்றால் அவனுக்கு பெரிய பெரிய நோய்கள் இருக்கும். 10 மார்க் என்றால் கொஞ்ச நோய். 15 மார்க் என்றால் பரவாயில்லை. பாஸ் பாஸ் பண்ணி விட்டான் என்றால் அவனுக்கு நோயே இல்லை. யாருமே பாஸ் மார்க் வாங்காத அடிப்படையில் இருக்கிறார்கள். அப்போ 6 பேப்பர்லயுமே ஃபெயில் ஆகி விட்டார்களா? ஏன் ஃபெயில் ஆனார்கள்? இப்போ இந்த ஐந்தறிவு ஜீவன்கள்லாம் அதனுடைய நோக்கம் அழுத்தம், ஒளி, சுவை, மனம் என்பதை உணர்வதற்காகத்தான் என்பதற்காக வாழ்கிறது. அதை உணர்வது எது? மனம். தோல் அழுத்தத்தை உணர்கிறது. தோல் உணர்கிறதா என்றால் இல்லை. தோலின் வழியாக மனம்தான் உணர்கிறது. நாக்கின் வழியாக சுவையை மனம்தான் உணர்கிறது. கண்ணின் வழியாக மனம்தான் பார்வை உணர்வை உணர்த்துகிறது. காதின் வழியாக ஒலியை மனம்தான் உணர்த்துகிறது. மனத்தை மூக்கின் வழியாக மனம்தான் உணர்கிறது. உணர்வது மனம்தான். அப்போ இந்த இடத்திலே மனிதனிடம் உடல், உயிர், மனம் என்ற 3ம் இருந்தாலும் இந்த மனதின் வேலைதான் என்ன என்று சிந்தித்து பார்ப்போம். மனதின் வேலைதான் என்ன? மனதின் வேலை 4 வேலை இருப்பது போல் தோன்றுகிறது. மனிதனின் மனதிற்கு 4 வேலைகள் உண்டு. இதிலே 3 ஐந்தறிவு ஜீவனுக்கு பொருந்தும். மனதின் முதல் வேலை அழுத்தம், ஒலி, சுவை, மனம் இவற்றை உணர்வது. அதற்குத்தானே மனம் தோன்றியது. மனம் என்ற ஒன்று இந்த பிரபஞ்சத்திலே உருவானது எதற்கு என்றால் இந்த 5 பஞ்ச தன்மாத்திரையையும் உணர்வதற்காக என்று சொல்லும்போது அதுதான் முதல் ஃபர்ஸ்ட் பர்பஸ். அதற்காகத்தான் இருக்க முடியும். அதுவாகத்தான் இருக்க முடியும். அப்போ மனதின் முதல் வேலை என்ன? அது அழுத்தம், ஒலி, சுவை, மனம் உணர்வது. 2வது வேலை என்ன என்றால் இந்த 2வது வேலைதான் தேவைகள் 3, காப்புகள் 3 என்பதை நிறைவு செய்து கொள்ள வேண்டும் என்பது மனதின் 2வது வேலை. இதை மனம்தான் செய்ய வேண்டும். பசி எடுக்கிறது, உணவு வேண்டும். பசி என்பது மனதிற்கல்ல, உடலுக்குத்தான். அதை நிறைவு செய்வது யார்? அதை மனம்தான் நிறைவு செய்ய வேண்டும். புலன் வழியாக சென்று இந்த பொருளை தேடி அதை உடலுக்கு கொடுப்பது என்பது மனம். மனம்தான் செய்ய வேண்டும். மனம் செய்ய சொல்வதை இந்த உடல் செய்யும். மனம் இயங்காமல் உடல் இயங்காது. உடல் இயங்குவதே மனம் இயங்குவதற்கு இசைவாக இயங்குகிறது. அப்போ மனம் என்ன செய்யும்? தேவைகளை நிறைவேற்ற மனம் சில வேலைகளை செய்ய வேண்டும். உடலின் மூலமாக உடலை பயன்படுத்தி அப்போது மனதின் வேலைதானே. ஆனால் அது மனதின் தேவையா? இல்லை. அப்போ தேவைகள் 3, காப்புகள் 3 என்று சொன்னோம் அல்லவா? இந்த 6 மனதின் தேவையா என்று கேட்டால் இல்லை. மனதிற்கும் அதற்கும் சம்பந்தமே இல்லை. இப்போ மனதிற்கு பசிக்கிறதா என்றால் இல்லை. மனதிற்கு தாகம் எடுக்கிறதா என்றால் இல்லை. மனதிற்கு வெப்பமோ குளிரோ இருக்கோ என்றால் இல்லை. அதாவது இந்த உடலுக்கு பசிப்பதை, தாகம் எடுப்பதை மனம் உணர்கிறது. உடலுக்கு வெட்கையாக இருக்கிறது என்பதை மனம் உணர்கிறது. அதே போல காப்புகள் 3 என்பது உடலுக்கா மனதிற்கா என்றால் உடலுக்குத்தான். உடலை காத்துக் கொள்வதுதான் மனதின் தேவை என்று சொல்ல முடியாது. இந்த 6ம் உடலின் தேவை. ஆனால் இந்த உடலின் தேவையை நிறைவு செய்ய வேண்டியது யாரிடம் உள்ளது? மனதிற்குத்தான் உண்டு. மனதிடம்தான் உள்ளது. அப்போ மனம் இந்த தேவைகளை, காப்புகளை நிறைவு செய்து கொள்ள வேண்டும். அதற்காக இந்த புலன் வழியாக உடலோடு தொடர்பு கொள்ள வேண்டும். இது நமக்கு மட்டும் அல்ல, எல்லா ஜீவன்களுக்கும் தான். இந்த ஜீவன்களும் மனதிற்காக சாப்பிடுகிறதா என்றால் இல்லை. அப்போ அந்த இடத்தில் மனிதன் என்ன செய்கிறான்? உடலின் தேவையை நிறைவு செய்த பிறகும் தேவையை கண்டினியூ பண்றான். இது உடலின் தேவையை மனதின் தேவையாக மாற்றி விடுகிறான். இதை மனிதன் மட்டுமே தான் செய்கிறான். ருசியாக இருக்கிறது என்று இன்னொரு 5 இட்லியை வச்சு சாப்பிடுகிறான். மனதின் தேவை என்று நினைத்து கொண்டு சாப்பிடுகிறான். அது மனதின் தேவை இல்லை. மனம் என்ன செய்கிறது? உடலின் தேவை என்று சொல்லி சாப்பிடுகிறது. இதற்கு பெயர்தான் மயக்கம். ஆனால் ஐந்தறிவு ஜீவன் வரை உடலுக்கு தேவை தீர்ந்து விட்டது என்று அந்த மனம் என்ன பண்ணும்? சரி, என்னுடைய வேலை முடித்து விட்டது என்று விலகிக் கொள்ளும். ஆனால் மனிதன் விலகுவதில்லை. அதிலேயே போய் அளவு முறை மீறி விடுகிறான். அளவு முறை மீறினால் ஃபெயில் என்று அர்த்தம். 40 மார்க் வாங்கினால் பாஸ். அளவு முறை மீறினால் 30 மார்க் தான். தேவையை சௌகரியமாக அதை பூர்த்தி செய்ய வேண்டும் என்று முனைகிறான் அல்லவா?
சௌகரியம் என்று சொல்லும்போது இன்னும் குறைந்து 20 மார்க் ஆகிவிடும். இன்னும் சில பேர் ஆடம்பர வாழ்க்கை தேவை என்று வேண்டும் என்று 15 மார்க் வாங்கிறான். மார்க் குறைய குறைய 40க்கு கீழே வர வர ஃபெயில் ஆகி விடுகிறான் என்றால் கருமையத்தில் கர்மவினை பதிந்துவிடும். 40க்கு மேல் வாங்கினால் பதிவுகள் இல்லை, கர்மவினை இல்லை. அப்போ தேவைக்காக செய்பவனை விட சௌகரியத்திற்காக என்று சொல்லும்போது சில சமுதாய மனிதர்களுக்கு அல்லது பிற உயிர்களுக்கு ஏதாவது ஒரு துன்பத்தை கொடுக்க வேண்டி வருகிறது. அங்கு கர்மவினை தொடங்கி விடுகிறது. இல்லாதவர்களின் வருத்த அலைகள் மோதும் பொழுது கர்மவினை பதிவாகத்தான் செய்யும். அவன் எங்கேயோ இருக்கிறான். இவன் உணவுக்காக துன்பப்பட்டாலும் அதன் அலைகள் எங்கேயோ ஆடம்பரமாக உள்ளவனுக்கு சென்று கர்ம வினையாகும். இந்த அலை இயக்கம் எங்கே தோன்றி யாரை சென்று அடையும் என்பது யாருக்கும் தெரியாது. இந்தியாவில் நாம நல்ல சௌகரியமா ஆடம்பரமா சாப்பிட்டு கொண்டிருக்கோம் என்றால் சோமானியாவில் பட்டினியால் வருத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய குழந்தைகளின் வருத்த அலையால் அங்கிருந்து இந்தியா வந்து இங்கு வசதியாக லக்ஸரியாக வாழ்பவனுக்கு கர்ம வினையை பதிவாக பதியலாம். இந்தியாவில் உள்ளவன் தேவையான அளவு பயன்படுத்தினால் மீதத்தை அந்த குழந்தைகளுக்கு அனுப்பலாமே. பிறரை வருத்தி நாம் அனுபவிக்கும் போது கர்மவினை பதிவாகிறது. வாழ்க்கை தத்துவங்கள்ல முதல்ல 6 தேவைகள். ஃபர்ஸ்ட் எந்த இடத்தில் தேவையின் அளவை மீறுகிறோம். 2வது எந்த இடத்தில் முறை மாறுகிறோம். 3வது எந்த இடத்தில் முதல் 6 தத்துவங்களையும் முறையாக பின்பற்றவில்லையோ அந்த இடத்திலெல்லாம் கர்மவினை என்பது பதிவாகிறது. நமக்கு கர்மவினை வந்து விட்டதா, இப்போ அதை என்ன பண்ணணும்? அதை அரியர் பேப்பர் எழுதி நம்ம பாஸ் பண்ணணும். இதில் பாஸ் பண்ணினால் தான் நாம அந்த முழுமை பேறு முக்தி ஞானம் என்ற இடத்திற்குள் போக முடியும். அதில் தேர்ச்சி பெறும் வரை மீண்டும் மீண்டும் பிறவி எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டியதுதான். பிறப்பு இல்லாத வர வேண்டும் என்று கேட்கிறார்கள். ஆனால் பிறப்பு ஏன் வருகிறது? கர்மவினை இருக்கும் வரை பிறப்பு இருக்கும். மனதின் 2 வேலைகளை பார்த்தோம். ஒன்று அழுத்தம், ஒலி சுவை மனம் உணர்வது. 2வது தேவைகள் காப்புகளை நிறைவு செய்வதற்கு உடலோடு இணைந்து பணியாற்றுவது. 3வதாக மனதின் வேலை என்ற ஒன்று இருக்கிறது. என்ன என்றால் அது அந்த மனதின் தேவை, மற்றவை உடலின் தேவை. அழுத்தம், ஒலி சுவை மனம் இது அறிவின் தேவை. இப்போ மனிதன் தேவை என்ற ஒன்று உள்ளது. அது என்ன? இப்போ மனதின் தேவை என்ற ஒன்று உள்ளது. அது என்ன என்றால் இயற்கையை ரசித்தல். இயற்கையை ரசித்தல் என்ற வேலையை இன்னும் மனிதன் செய்யவில்லை. ஏனென்றால் இந்த உடலின் தேவையை இன்னும் அதிகமாக லக்ஸரியாக ஆடம்பரமாக அனுபவிக்க மட்டுமே தன் வாழ்நாள் முழுவதும் செலவழித்துக் கொண்டு பொருளை சேர்த்து வைக்கிறான். அதிலும் திருப்தி அடையாமல் தனது மகனுடைய ஆடம்பரத்திற்காக உழைக்கிறான். வயது 65 ஆகிவிட்டது. அப்பொழுதாவது நிறுத்திவிட்டு இயற்கையை ரசிக்க வருவானா என்றால் இல்லை. மேலும் தனது பேரன்களின் சௌகரியத்திற்காக ஆடம்பரமாக வாழ்வதற்கு மீண்டும் உழைத்து பொருளை சேர்க்கிறான். வயது 85 கடந்து விடுகிறது. இறுதியில் மனதின் தேவையை நிறைவு செய்யாமலேயே நிறைய பேர் இறந்தும் போய்விடுகிறார்கள். இன்பத்தின் அளவு மீறும் போது இன்பத்தின் மறுபெயராம் துன்பம். இன்பமே துன்பமாக மாறும் என்று அருட்தந்தை கூறுகிறார்கள். இப்பிரபஞ்சத்தில் துன்பம் என்ற ஒன்று இயற்கையால் படைக்கப்படவில்லை. அதை உருவாக்கிக் கொள்பவன் மனிதன் மட்டுமே. நம் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்க பல விஷயங்களை செய்கிறோம். உண்மையிலே மகிழ்ச்சி என்றால் என்ன என்றால் மகிழ்ச்சி என்பது விழிப்புணர்வு சார்ந்தது, மனிதர்களின் மனதை பொறுத்தது. மகிழ்ச்சியின் அளவு முறை மீறும் போது துன்பமாக மாறாது. மகிழ்ச்சி என்பது மனதின் தேவையை நிறைவு செய்யும் போது கிடைப்பதாகும். அதாவது இயற்கையின் அழகை மனம் லயித்து ரசிக்கும் பொழுது ஏற்படும் ஓர் அற்புத உணர்வு. தரமான மகிழ்ச்சி உள்ளவர்களிடம் அதிக படைப்பாற்றல் இருக்கும். உடலினால் இன்பத்தை அளவுக்கு மீறி அனுபவிக்கும் பொழுது இருப்பில் உள்ள ஜீவகாந்த ஆற்றல் செலவாகும். உதாரணமாக பசிக்கு உணவருந்தும் பொழுது இன்பம் உணரப்படும். அதற்கு ஜீவகாந்தம் விரயம் ஏற்படுகிறது. இந்த விரயத்தை உண்ட உணவின் மூலம் நாம சரி செய்து கொள்கிறோம். இயற்கையை ரசிக்கும் பொழுது இந்த மனம் புலன் வழியாக தொடர்பு கொள்கிறதா இல்லையா
என்றால் தொடர்பு கொள்கிறது. இந்த தேவையை நிறைவு செய்வதற்கு புலன் வழியாகத்தான் தொடர்பு கொள்ள முடியும். அங்கு ஜீவகாந்தம் செலவாகிறது. செலவு செய்துதான் அதை பெறுகிறோம். உணவின் மூலமாக வரவாக்கிக் கொள்கிறோம். இப்போ நாம இயற்கையை ரசிக்கும் பொழுது மகிழ்ச்சியாக இருக்கும். மகிழ்ச்சி என்ற உணர்வு என்பது அந்த மனதின் தேவை. மனதிடம் மனமே உனக்கு என்ன வேண்டும் என்றால் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று சொல்லும். உண்மையான மகிழ்ச்சி என்பது ஆடல், பாடல், ஓவியம் என கலை சார்ந்த விஷயங்களிலும் இயற்கை அழகை ரசிப்பதிலும் ஆர்வம் இருக்கும். படைப்பாற்றலில் அதிக ஈடுபாடு ஏற்பட்டு அதில் கரைந்து விடக்கூடிய தன்மை ஏற்படும். அப்போ மகிழ்ச்சி உடைய ஒரு மனிதன் மற்றவர்களை ஜெயிக்கணும் என்ற ஆர்வம் இருக்காது. உருகி உருகி நடனமாடவும் பாடல் பாடி உருகி உருகி கேட்கலாம். அதில் அதிக மகிழ்ச்சி அடைவார்கள். எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு பாடலை அதற்குள் கரைந்து உருகி போய் செய்யக்கூடிய விஷயம்தான் மகிழ்ச்சியை கொடுக்கிறது. கிடைக்காத ஒரு பொருளை பெற்றுவிட்டால் அது மகிழ்ச்சி. ஒரு வீடு, கார் வாங்கினால் மகிழ்ச்சி. நிறைய மதிப்பெண் பெற்றால் மகிழ்ச்சியாக இருக்கு. 5000 ரூபாய்க்கு ஒரு சேலை வாங்கினேன் என்பது அது மகிழ்ச்சி அல்ல. அதற்கு பெயர் சந்தோஷம் என்று சொல்வார்கள். மகிழ்ச்சி என்பது இயற்கையை ரசிக்கும் போது நாம உணரக்கூடியது மகிழ்ச்சி. ஒரு வகுப்பில் படிக்கும் அனைத்து மாணவர்களும் தேர்ச்சி பெற்று விட்டார்கள் என்பது ஒரு மகிழ்ச்சி. தேர்ச்சி பெற்ற மாணவர்களில் ஒருவன் மற்ற மாணவர்களை விட அதிக மதிப்பெண் பெற்றுவிட்டால் சந்தோஷப்படுகிறான். போடுவது நம் வெற்றி கிடையாது. இன்னொருவர் தோல்வி அடைவதை பார்ப்பது நம்முடைய மகிழ்ச்சி கிடையாது. உண்மையான மகிழ்ச்சி என்பது தன்னை சார்ந்தது. அப்போ உண்மையான கல்வி முறை எப்படி இருக்கணும்னா, இன்னொருத்தருடன் போட்டி போட்டு ஜெயிக்கணும் என்று சொல்லித்தரக்கூடாது. இன்னொருவர் வெற்றியை கூட உன் வெற்றியாக மகிழ்ச்சியாக இருக்கணும், கற்றுக் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் வந்தால்தான் மகிழ்ச்சி என்ற கான்செப்டை விடணும். அப்போ ஒரு வீடு வாங்கி விட்டோம் என்று சந்தோஷப்படுகிறோம். அப்போ ஒன்றை பெற்றால் அது சந்தோஷம். அப்படி சந்தோஷப்படும் வேளையில் அது இன்னொருவரின் துக்கமான விஷயமாக மாறுகிறது. வீட்டை விற்றவன் சோகமடைகிறான். வீட்டை வாங்கியவனுக்கோ சந்தோஷம். சந்தோஷம் என்ற வார்த்தையில் ஏதோ ஒரு துக்கம் அடங்கி இருக்கும். இப்போ தம்பி புது கார் வாங்கிவிட்டான் என்றால் அண்ணன் வருத்தம் அடைகிறான். அப்போ எந்த ஒரு பொருளை பெற்றாலும் இன்னொருவருடைய வருத்தமோ ஏக்கமோ உண்டாகி அதன் மூலம் கிடைக்கக்கூடிய ஒரு உணர்வு என்று சொன்னால் அது சந்தோஷம் என்று எடுத்துக்கொள்ளுங்கள். சந்தோஷம் என்ற உணர்வு என்பது ஒரு வகையில் கர்ம வினையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் என்று இறைஞான ஆசிரியர் நன்மையை அவர்கள் தனது ஆய்வில் உணர்த்தி இருக்கிறார்கள். ஒருவருக்கு கிடைக்காதது எனக்கு கிடைத்து விட்டது என்ற சந்தோஷம். இப்போ மழை பெய்கிறது, ரொம்ப வறட்சியாக இருக்கிறது. மழை வர வேண்டும் என்று பிரார்த்தனை பண்ணுகிறோம். நல்லா மழை பெய்தது, மிக மகிழ்ச்சி. ஏன்? அது அனைவருக்கும் பெய்து உள்ளது. எல்லோரும் அந்த உணர்வை உணரும் போது அனைவரும் மகிழ்ச்சி அடைகிறோம். ஆனால் ஒரு சந்தோஷம் என்பது நாம் ஒரு பொருளை பெறும்போது இன்னொருவரின் உணர்வும் அதுக்குள்ளாக ஒடுங்கி இருக்கிறது. நான் முதல் மார்க் வாங்கியுள்ளேன் என்றால் அது மகிழ்ச்சி அல்ல, சந்தோஷம். ஏனென்றால் அவன் செகண்ட் ரேங்க் போய்விட்டான் என்று சந்தோஷம். மகிழ்ச்சி என்பது இயற்கையை ரசிக்கும் போது மகிழ்ச்சி. நாம இயற்கையை ரசிக்கிறது என்றால் இயற்கை காட்சி, பறவைகள் பறக்கிறது, அனைத்து மாலை நேரத்துல அதன் கூண்டில் சேர அழகா வரிசையாக சைடாக போகும் பறப்பதை, மேகம், கருமேகம், மழை வரும் சூழல், இதமான மேகக்கூட்டம் நம் வீட்டு மாடில் நின்று ரசிக்கும் போது அற்புதமாக இருக்கும். அப்படியே காற்று இதமாய் வருடி செல்லும் போது அந்த குளிர்ந்த வாடை காற்று மிகவும் ரம்மியமாக இருக்கும். குயில் கூவும் சத்தமும் மயில் தொகை விரித்து ஆடுவதை பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கிறோம். மகிழ்ச்சியாக இருக்கிறது. இப்போ டிவியில் பார்ப்பது இயற்கை ரசிப்பது என்றால் முழுமையாக இயற்கை ரசித்தல் என்று சொல்ல முடியாது. மனதிற்கு இதமாக இருக்கும். ஆனால் கண்ணின் வழியாக ஜீவகாந்தம் செலவாகும். நாம இயற்கையை ரசிப்பதால் யாருக்காவது வருத்தம் இருக்குமா என்றால் இல்லை. டிவியில் ரசிக்கிறோம் டிவியில் ரசிக்கிறோம் என்றால் டிவி இல்லாதவனுக்கு வருத்தம் வரும். நம்மிடம் டிவியிலே என்று வருந்துவான். இப்போ ஆகாயத்தில் பறந்து செல்லும் பறவைகளின் அழகை மாடியில் ரசிக்கிறோம். குடிசையில் இருப்பவனும் வெளியே வந்து ரசிக்கலாம். இதில் யாருக்கும் வருத்தம் இல்லை. கவிஞர் கண்ணதாசன் ஒரு பாடலில்
கொடுத்ததெல்லாம் கொடுத்தார். அவர் யாருக்காக கொடுத்தார்? ஒருத்தருக்கா கொடுத்தார்? இல்லை, ஊருக்காக கொடுத்தார். ஒருத்தருக்கா கொடுத்தார்? இல்லை, ஊருக்காக கொடுத்தார். மண் குடிசை வாசல் என்றால் தென்றல் வர மறுத்திடுமா? மாலை நிலா ஏழை என்றால் வெளிச்சம் தர மறுத்திடுமா? உனக்காக ஒன்று எனக்காக ஒன்று ஒருபோதும் தெய்வம் கொடுத்ததில்லை என்று கண்ணதாசன் பாடியுள்ளார். இயற்கையின் ரசனை அது அனைவருக்கும் பொது. அதை ரசிப்பது என்பதுதான் மனதின் தேவை. அதுதான் மகிழ்ச்சி. இயற்கையை ரசிக்கும் போது அங்கு என்னாகும்? மகிழ்ச்சியில் இருக்கும்போது அந்த பிரபஞ்ச சக்தி நம் உடலுக்குள்ளாக ஆற்றல் பெருகிக் கொண்டிருக்கும். கொடைக்கானல் போன்ற மலை சார்ந்த இடங்கள்ல அழகான காட்சியை ரசிக்கிறோம். உடம்பெல்லாம் புல்லரிக்குது. அப்போ பிரபஞ்ச சக்தி அபரிமிதமாக உள்ளே பாய்ந்து கொண்டிருக்கிறது என்று அர்த்தம். சில நேரங்களில் எரிவது போல் இருக்கும். அப்போ உடம்பில் உள்ள ஜீவகாந்தம் வெளியேறி கொண்டிருக்கிறது என்ற அர்த்தம். அந்த புல்லரிக்கக்கூடிய உணர்வு, அந்த உணர்வு எப்பயாவது தான் வரும். 30 வருடம் கழித்து நம் நண்பரை சந்திக்கிறோம். அப்படியே ஒரு மகிழ்ச்சியான உணர்வு ஏற்படும். மகிழ்ச்சியில் அன்பான வார்த்தைகளை பகிர்ந்து கொள்கிறார்கள். 2 நிமிடம் தான். என்னடா எங்கே இருக்கிறாய் என்று கேட்கிறார். நண்பன், நான் டெல்லியில் ஆபீஸில் செக்ரட்டரியாக இருக்கிறேன். மாதம் 2 லட்சம் ரூபாய் சம்பளம் என்கிறான். சொன்ன உடனே இவனுடைய உணர்வு டோட்டலா மாறி போய்விடுகிறது. இவன் 2 லட்சம் வாங்குகிறானே, என் கூட தானே படிச்சான் என்று மனசு வருந்தி ரொம்ப வருத்தமடைகிறான். வந்தவனோ மகிழ்ச்சி அடைகிறான். கேட்பவனுக்கு வருத்தம். ஏன் மகிழ்ச்சியாக இருக்க முடியவில்லை? ஏனென்றால் இவன் குறைந்த மதிப்புள்ள வேலையில் குறைந்த வருமானத்தில் இருக்கிறான். தொடர்ந்து ஒருவரை ஒருவர் ஒப்பிட்டுக் கொண்டு ஒருவர் சந்தோஷமும் மற்றவர் வருத்தமும் அடைகிறார்கள். எனவே மனிதர்கள் ரசித்தல் என்பதற்கு மனிதனால் அப்படி பார்க்க முடிவதில்லை. இதுதான் ஏற்றத்தாழ்வு. மகரிஷி மகரிஷி சொல்கிறார்கள், பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம். அப்போ அந்த ரசித்தல் என்பதற்கு போவதே இல்லை மனிதர்கள். அதனால் மகிழ்ச்சி அடையாமல் இருக்கிறார்கள். பகவத்கீதையில் கிருஷ்ணர் சொல்கிறார், எந்த ஒரு செயலை செய்தாலும் இதற்காக எனக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத பலனை எதிர்பார்க்காதே. உன் செயலில் நீ ஈடுபடு, முழுவதுமாக கரைந்து விடு. அதுதான் ஒரு மனிதனுக்கு மகிழ்ச்சியை தரும் என்கிறார். நமக்கு வள்ளுவம் சொல்கிறது, உள்ளத்தால் உள்ளலும் தீதே, பிறன் பொருளை கள்ளத்தால் கள்வோம் என. குற்றமான செயல்களை மனத்தால் நினைப்பதும் பாவம். ஆதலால் பிறன் பொருளை அவனுக்கு தெரியாமல் வஞ்சனையால் கவர்ந்து கொள்வோம் என்று நினைக்கக் கூடாது. விவேகானந்தரும் சொல்கிறார், மனித மனதின் பிரார்த்தனைகள் மூலமாக எவ்வளவு பெரிய மலைகளையும் தகர்த்த முடியும். அந்த அளவிற்கு மனிதனுடைய மனம் ஆற்றல் வாய்ந்தது என்கிறார். மகரிஷி அவர்கள் மனதை யார் ஒருவர் வளமாக, மகிழ்ச்சியாக, நிறைவாக வைத்துக் கொள்கிறார்களோ அவர்களால் மட்டுமே தான் மன மகிழ்ச்சியோடு வாழ முடியும் என்று நிரூபித்தார்கள். எனவேதான் இந்த நிலைக்கு மனவளக்கலை அப்படிங்கிற பெயரை மகரிஷி கொடுத்துள்ளார்கள். மனம் அது இயற்கையின் மாபெரும் நிதியலோ. மனதை தாழ்த்திட மயக்கத்தால் துன்பமே, மனதை உயர்த்திட மட்டில்லா இன்பமே. மனதிலே உலையலாம் மற்றெங்கே தேடுவீர்? மனம் என்பது நல்ல இடத்திலும் செல்லும், தீய இடத்திலும் செல்லும். நல்லதையும் நினைக்கும், தீயதையும் நினைக்கும். மனதை கண்ட்ரோல் பண்ணினால் மனம் நம் வசமாகும். மனம் ஒரு மந்திர கருவி. மனதில் நாம் எதை விதைக்கிறோமோ, மனம் என்பது நம் வாழ்க்கையின் ஒரு விளைநிலம். நல்லதையே நினைப்போம், நல்லதே நடக்கும். நமது வாழ்க்கையில் எந்த இடர்பாடு வந்தாலும் அந்த இடர்பாடு நீங்குவதற்கு தேவாரத்தில் சொல்வார்கள், இடர்களைவாய் ஒரு சொல் என்று. இடர் நீங்குவதற்கு குருவை நாம் நினைத்தால் நம் உயிரிலும் மனதிலும் கலந்து நம்மை சரியான வழிக்கு திருப்பி விடுவார். அந்த இடர்பாட்டில் இருந்து நம்மை நீக்கி விடுவார். குருவின் உயிர் நம் எல்லோருக்குள்ளும் கலந்திருக்கிறது. குருவோடு உயிர் கலப்பு பெறும்போது வள்ளலார் முதல் அனைத்து சித்தர்களுடன் உயிர் கலப்பு பெற்று
நமது வாழ்க்கைக்கும் நமது குடும்பத்திற்கும் ஆசான் அருட்தந்தை அவர்கள் காப்பாக இருந்து வழிநடத்த வேண்டும் என்று வேண்டி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். எல்லாம் வல்ல இறையாற்றலையும் குருவர்களையும் வேண்டி வணங்கி எனக்கு வாய்ப்பளித்த நல் உள்ளங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன் அம்மா.